வணக்கம். என் பேர் அவனியார ராம்கி. நான் வந்து காலை உரிமையாளர். எங்கள் அப்பா பேர் ஏகே கண்ணன். நான் வந்து அவனியாரத்தில் வந்து ஆரம்பத்துலேருந்து இருக்கேன். எங்கள் சிறப்பாக விளாண்டுச்சு. அந்த காளைக்கு வந்து கடைசரி கொடுக்கல, கவுரோடு போன காளைக்கு வந்து கொடியை தாண்டிடுச்சு. அந்த காளைக்கு வந்து முதல் பரிசுன்னு அறிவிக்கிறாங்க. என் காலை வந்து 57 செகண்ட் விளாண்டுச்சு. அந்த காளைக்கு எந்த மரியாதையும் எதுவும் இல்லை. இது வரைக்கும் எந்த அறிவிக்கையும் இல்லை. மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அந்த காளை வந்து பிடிபட்ட காளைக்கு வந்து முதல் பரிசாக, நல்லா விளாண்ட காளைக்கு எந்த மரியாதை எதுவும் இல்லையா. உலகத்துக்கு ஊருக்கே தெரியும், எல்லாரும் பார்த்துருக்காங்க இந்த காளை எப்படி விளாண்டுச்சு, என்ன மாதிரி விளாண்டுச்சு, ஏகே கண்ணை மாடு எப்படி விளாண்டுச்சுன்னு எல்லாரும் உலகத்துக்கே தெரியும். அந்த அவனியார மாடு, அது அவனியாரத்து மாடு கிடையாது, சின்னோட மாடு. இவங்க பேரில் கொண்டு வந்து அவுத்தாங்க. அதுக்கு வந்து முதல் பரிசாக இது வந்து அரசியல் வந்து தலையிட்டு முழுக்க இருக்குது. இது வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்தோம். அவர் கேட்டதுக்கு ஆர்டிஓட்ட போய் கேளுங்கன்றாங்க. இது வந்து தெற்கு தாலுகாக்காரங்க தான் ஏதோ சூழ்ச்சி முறையை ஏதோ வேலை பார்த்துருக்காங்க. அரசு விதிமுறை என்னன்னா, கவுரோட வந்த காளைக்கு வந்து எந்த பரிசுமே எதுவுமே கிடையாது. பிடிச்சாலும் பரிசு கிடையாது, மாடு போனாலும் பரிசு கிடையாது. அரசியல் தலையீடு இருக்குன்ற மாதிரி நினைக்கிறீங்க? அரசியல் தலையீடு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அமைச்சர் மூர்த்தி அண்ணனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. மூர்த்தினே அவர் வாட்டுக்கு இருக்கார். இது அவருக்கு இதுக்கு எந்த பிரச்சனை. இது மாவட்ட நிர்வாகம் தான் முழுக்க தலையிட்டு அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 4 வருஷமாக அந்த காளையை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட காளி, இந்த காளைப்பாரு காளி. என் மாடு விளாண்டுக்கு இருக்க மாதம் இன்னொரு காளையை அவுத்து விடுவாங்க. என் மாடு விளாண்டுக்கு இருக்கு. அந்த மாடு வெற்றி பெற்றவங்க கூட கமிட்டி அந்த வர்ணையாளர் அறிவிக்கவே இல்லை. அறிவிக்க முன்னாடி என் காலையை திறந்து விடுவாங்க. இந்த மேலே இந்த அதிகாரி சூழ்ச்சினால கதவை திறந்து இந்த மாடை உடனே அலோவ் பண்ணி இந்த மாடை விரட்டி விடுன்னு சொல்லி பல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க.